Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 11 உடைய லேட்டஸ்ட் ISO ஃபைலான 25H2 எப்படி மைக்ரோசாஃப்ட் உடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலையும் மறக்காம Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் Windows 11 டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்க. தென் டவுன்லோட் Windows 11ன்னு வர மைக்ரோசாஃப்ட் உடைய அஃபிஷியல் லிங்கை ஓப்பன் பண்ணி Windows 11 நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோட் Windows 11 டிஸ்க் இமேஜ் ISO என்ற ஆப்ஷனில் Windows 11 மல்டி எடிஷன் ISO ஃபைல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. தென் செலக்ட் த ப்ராடக்ட் லாங்குவேஜ் என்ற ஸ்க்ரீனில் Windows 11ல் டிஃபால்ட்டாகவே செலக்டாக இருக்கிற லாங்குவேஜ் எங்கே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே Windows 11ல் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற லாங்குவேஜ் தான் செலக்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோட் Windows 11 இங்கிலீஷ் என்ற ஆப்ஷனில் 64-bit டவுன்லோட் என்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதால ஈஸியாக Windows 11 உடைய லேட்டஸ்ட் ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ISO ஃபைலை டவுன்லோட் பண்ண அப்புறம் ஈஸியாக உங்களுடைய Bootable USB டிரைவை கிரியேட் பண்ணி விண்டோஸை நீங்கள் அதர் சிஸ்டம்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி Windows 11 உடைய ISO ஃபைலை மைக்ரோசாஃப்ட் உடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.